இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவாட்டு குழம்பு. சொல்லும்போதே வாயில் எச்சி ஊறுது இல்லையா? 10 நிமிஷத்தில் அட்டகாசமான சுவையில் இந்த குழம்பு ரெடி பண்ணலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை அதோடு சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே எண்ணெயில் வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை மிளகா, மஞ்சத்தூள், கொஞ்சம் சின்ன சீரகம், அதோட 2 கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து அதே எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் நல்லா மையாக அரைச்சி அதை இந்த வதக்கின வெங்காயத்தோடு நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், இதிலே நல்லா வதங்கட்டும். இப்போ பொரிச்ச கருவாடை அதோடு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். தக்காளி அடித்து ஊற்றுனதுனால சிம்மிலே கொதிக்கட்டும், ஃபுல்லாக வைக்க வேண்டாம். எவ்வளோ சாதம் சாப்பிட்டாலும் பத்தாது இந்த குழம்புக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.